மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில் கூவும் என்ற ஆப்ஷன் சி தான் இதுல கரெக்ட். பேலன்ஸா உள்ள 3 ஆப்ஷன் ஏ தப்புன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மயில் கத்தும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா மயில் அகவும் அப்படின்னு வரணும். கிளி கீச்சிடும் கொடுத்துருக்காங்க. கிளி இந்த இடத்துல பேசும் அப்படின்னு வரணும். இல்லைன்னா கொஞ்சிடும் அப்படிதான் வரணும். கீச்சிடும் எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா எலிதான் கீச்சிடும் அப்படின்னு வரணும். யானைக்கு என்ன வரணும்னு பாத்தீங்கன்னா யானை பிளிரும் அப்படிதான் வரணும். சோ இதுல கரெக்டா கொடுத்திருக்க ஆப்ஷன் சி மட்டும்தான். கருங்குயில் கூவும். ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை அலை அலை. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சிறப்பு லை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடல் அலை வரும். ரெண்டாவதுல உள்ள அலை புற்று அப்படின்னு வரும். இந்த எறும்பு புற்று, பாம்பு புற்று அந்த மாதிரி புற்ற குறிக்கும். மூணாவதா உள்ள அலை கூப்பிடு, அதாவது அழைத்தல் அப்படின்ற மீனிங்ல வரும். கடல் அலை, புற்று, கூப்பிடு. இந்த அலையுமே நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். இது ஒண்ணு மட்டும் தான் டவுட்டா இருக்கும். இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் மதகு நீர் தாங்கும் பலகை. இது அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. இந்த ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அதனால கேட்காங்க போல. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுல இருந்து 2 கொஸ்டினாவது மேக்சிமம் கேக்குறாங்க. மினிமம் ஒரு கொஸ்டினாவது கேக்குறாங்க கண்டிப்பா. சோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா 42 இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமா 2 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க போடலாம். கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா கோ அப்படின்னா அரசன் அப்படிதான் வரணும். இங்க மதில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்புதான். இந்த இடத்துல கோ வராது, சோ அப்படின்னு வரணும். பிரிண்டிங் மிஸ்டேக். சோ கொஸ்டினே தப்பாதான் கேட்டிருக்காங்க. மதில்னா சோ அப்படின்னு வரணும். கோனா அரசன் அப்படின்னு வரணும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சாவரிசை. ஆப்ஷன் பி தான் வரும்.
நெக்ஸ்ட் ஒரு அகர வரிசை கேட்டிருக்காங்க. சரியான அகர வரிசையை தேர்வு செய்க. கீற்று, கேணி, காக்கை, கூந்தல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கா வரிசை. சோ ஆப்ஷன் ஏ. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. இல்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் சி மட்டும்தான் ஒரு பொருள் தர்ற மாதிரி இருக்கு முழுமையா. சோ கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இப்பதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். அடுத்த கொஸ்டின் வந்து இலக்கண குறிப்பு. விட்டு விட்டு. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அடுக்கு தொடர். இது 2 வார்த்தை கொடுத்திருந்தா அதை பிரிச்சா பொருள் கொடுத்தா அடுக்கு தொடர். பொருள் கொடுக்கலனா அது இரட்டை கிளவி. சலசல பலன்னு வரும்ல இந்த மாதிரி. இந்த இலக்கண குறிப்புல தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தாய் சேய் உண்மை தொகை இது கரெக்ட். முறுக்கு மீசை வந்தார் இது வந்து அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார் என்பது அன்மொழி தொகை. கரும்பு தின்றான் கரும்பை தின்றான். சோ இது வேற்றுமை தொகையில் வரும். சோ இது 2 தான் தப்பா இருக்கு. 2, 3. வெண்குடை பண்பு தொகை கரெக்டா இருக்கு. மேக்சிமம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஆன்சரே வச்சிருப்பாங்க. ஒரு தடவை நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். கொஸ்டின் எப்படி கேட்போம்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. ஆக்சுவலா இது 6th ஸ்டாண்டர்ட்ல ரோபோ அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும். அது சிலபஸ்லயே இல்லன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுல இருந்து இந்த மாதிரி இலக்கண கொஸ்டின் கேக்குறாங்க. மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட். அடுத்த கொஸ்டின் மலைமுகம் காணா பயிர் போல ஊமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோ மலைய வந்து
பயிர் பார்க்கலைன்னா பயிரெல்லாம் வறண்டு போய் தானே இருக்கும். சோ இந்த இடத்துல வறட்சிக்கு மீனிங் என்னது? வாட்டம், துன்பம். மலைமுகம் காணா பயிர் போலனா ஆப்ஷன் பி வறட்சி, வாட்டம், துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. எதுகை, மோனை, எழுது இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுல 2 லைன் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த செகண்ட் பாருங்க, பெருமை, கர்மமே. சோ அடியில 2வது எழுத்து சேமா வந்தா அத எதுகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டுல எதுகை தான் அமைஞ்சிருக்கு. கெடுப்பதும் கெட்டார் சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எள்ளாமலை. இதுல துவும் அப்படின்ற வார்த்தை வந்தாலே இத நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இங்க திருக்குறள்ல எந்த தொடை நயத்துல வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அடிக்கு கீழே கீழே அளபெடுத்து வந்திருக்கு. அதுதான் அடி அளபடை அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். முன் உண்ட உணவு செரித்த பின் உண்பார்க்கு. இந்த 9th ஓல்டு புக்ல ஒரு லெசனே இருக்கு. அதுல சொல்லியிருப்பாங்க. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது? நம்ம சமைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருவேப்பிலை தாளிச்சு விடுவோம். ஆனா அது எதுக்காகன்னு நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது அதுல நச்சு இருந்துச்சுன்னா அது அந்த கருவேப்பிலை போக்கிருமா. அதனாலதான் கண்டிப்பா நம்ம எல்லா உணவுலையும் கருவேப்பிலையை தாளிச்சு விடுறோம் போல. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் யார்? மொத்தம் 2 பேர் இருக்காங்க. யவனர் என்று அழைக்கப்பட்டவங்க. இன்னொருத்தவங்க யாரும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. கிரேக்கர், இன்னொரு ஆள் யாருன்னு தெரியல எனக்கு. ஆனா அவங்க 2 பேரையும் யவனர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு.
சோ உலகத்துல உள்ள எல்லாருமே எல்லாமே நம்ம ஊராவ நினைப்போம். எல்லாத்தையுமே நம்ம சொந்தங்களா தானே நினைப்போம். சோ அத திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பொதுமை அப்படின்னு சொல்றாரு. நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. சோ நாயக்கர்கள்ல விஸ்வநாத நாயக்கர் தான் பாளையக்கார சிஸ்டமே கொண்டு வந்திருப்பாரு. சோ அவங்க பீரியட்ல தான் பாளையம் அப்படின்னு பிரிச்சாங்க. மொத்தம் எத்தனை பாளையம் இருக்கு? 72 பாளையங்கள் இருக்கு மொத்தமா. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? பட்டினம் அப்படின்னு வழங்கியிருக்காங்க. தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர். தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டவர் காமராஜர். சோ காமராஜரை தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெரியார். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். பெண்ணுரிமைக்காகவும் மண்ணுரிமைக்காகவும் போராடியவர் யார் அப்படின்னா அது பாரதியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. வீரமாமுனிவரை பத்தி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப அதிகமா தமிழுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு. சரியானதை கண்டறின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனரா இருந்திருக்காங்க. தமிழ் சொல்லாராய்ச்சியில உச்சம் தொட்டவர். இது வந்து 2022 கொஸ்டின் பேப்பர். 24ல இந்த தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லி தனியாவே கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னு சொல்லி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்திருக்காரு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்திருப்பாரு. சாரி, அகர முதலி தலைவரா இருந்திருக்காரு. தமிழ் விடுதூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. தமிழ் விடுதூது 1930 உ.வே.சா பதிப்பிச்சிருப்பாரு. சோ இதே மாதிரி புறநானூறையும் ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உ.வே.சா தான்.
அது 12th 11th புக்ல ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருப்பாங்க. இதுவும் பாக்ஸ் கண்டென்ட்ல தான் இருக்கும் புக்ல. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி என்றவர் மு. வரதராசனார். சோ நீங்க கண்டிப்பா புக் அட்ட டு அட்ட படிச்சே தான் ஆகணும். எல்லாமே புக்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? டி. முத்துசாமி. நா. முத்துசாமி. இதுவும் பாக்ஸ் கண்டென்ட். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா. மேத்தாவோட சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. தவறான இணைகளை தேர்ந்தெடு. இந்த பக்கம் ஆசிரியர் கொடுத்திருக்காங்க, இந்த பக்கம் இதழ்கள் கொடுத்திருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி, நவ இந்தியா, அனுமான், இதுதான் அவரோட நூல். பாரதியார் இந்தியா விஜயா கரெக்டா கொடுத்திருக்காங்க. பெருஞ்சித்திரனா தென்மொழி தமிழ் சிட்டு, இன்னொன்னு தமிழ் நிலம் அப்படின்னு வரும். மீரா, மீரா அன்னம் விடுத்தூது. சோ 1 4 தப்பா கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல சரியா கொடுத்திருக்காங்களா தப்பானது கேக்குறாங்களா நீங்க பாத்துக்கோங்க கரெக்டா. ஏன்னா நம்ம சரியானதான் கேட்டிருக்காங்கன்னு நினைச்சிட்டு 2 3 கரெக்ட்னு சில நேரம் அடிச்சிருவோம். சோ சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களான்னு பார்த்து போடுங்க. இயேசு காவியம் பாடியவர் யார்? இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த நாடக நூல் அப்படின்றதான் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். எந்த நாடகம் இது? பிசிராந்தையார் நாடகம். இதோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். அவரோட நூல்களா கொடுத்திருக்காங்க அவர் ஃபுல்லு. கிறிஸ்தவர்களோட தேவாரம் அப்படின்னு ரட்சண்ய மனோகரத்தை சொல்லுவோம். கிறிஸ்தவர்களோட புனித நூல் தேம்பாவணி சொல்லுவோம்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களோட தேவாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரட்சண்ய மனோகரம்.
முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? முதல் ஆழ்வார்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இங்க பொய்கை ஆழ்வார் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர் சித்தர்கள். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். இது பாடல் வரிகள் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். கம்பராமாயணத்துல சாரி மகாபாரதம். திரிலோக நாயகன் தருமன். சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டம். விழாத்தத்துவ காண்டம், முகுதத்துவ காண்டம், அஜுதத்துவ காண்டம் சொல்லி 3 காண்டம். திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் முன்னாடி இருந்தே இருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றியதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைப்பாங்க. சோ திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. மா அப்படின்னா பெரிய அப்படின்ற மீனிங்ல வரும். ஆப்ஷன் ஏ உரிச்சொல். குறுந்தொகை நூல் 401 பாடல்கள் உடையது. தொகுத்தவர் ஊரிக்கோ. இரண்டுமே சரி. இந்த குறுந்தொகையோட அடிவரையறை பாத்தீங்கன்னா 4 to 8. பொருந்தாத இணையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நசை விருப்பம் கரெக்ட். பிடினா
சாரி, இந்த இடத்துல பிடி அப்படின்னா பெண் யானை வரும். களிறு அப்படின்னாதான் ஆண் யானை வரும். சோ ஆப்ஷன் 2 தான் தப்பு. சோ டி ஆப்ஷன் 2. யானா ஒரு வகை மரம் கரெக்ட். ஒலிக்கும்னா உரிக்கும் கரெக்ட். சோ எது பொருந்தாத இணைன்னு தான் கேட்டிருக்காங்க. சோ பிடி அப்படின்னா பெண் யானை வரும். இங்க ஆண் யானை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 வயதிற்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். அதாவது 9 வயசுலயே அவரோட அண்ணனை பார்த்து வள்ளலார் சொற்பொழிவு ஆற்றுவாரு. பாரதியார் 11 வயசுலயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. வள்ளலார் 9 வயதுல மேடை ஏறி பாடுவாரு. பாரதியார் 11 வயசுலயே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் பன்னிர ஆழ்வார்கள். சோ 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினவங்க பன்னிர ஆழ்வார்கள். சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதனை குறிக்கும்? பாஞ்சு அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா இந்த இடத்துல வேரை குறிக்கும். சோ 5 வேர் பற்றி இதுல சொல்லியிருப்பாங்க. ஒப்புரகு ஒழுகு அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் ஔவையார் எழுதுனதுல. சோ ஊருக்கு உதவு அப்படின்றதுதான் அதுக்கு மீனிங். இது புக்ல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாசிலை பிரித்து எழுதுக. பசுமை பிளஸ் இலை பாசிலை. சிறப்பு தமிழ் பழைய ஓல்டு 11th 12th அதுல இருந்துதான் இப்ப பிரித்தெழுதுக கேக்குறாங்க. எல்லாரும் தப்பு பண்ண இடம் இதுவாதான் இருக்கும். ஸோ பிரித்தெழுதுக பழைய புக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பாத்துக்கோங்க. அருந்துணை அருமை பிளஸ் துணை. அடுத்த கொஸ்டின். பழையன கழிதலும் புதியன புகுதலும். இத போகிய முன்னிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த வரிகள் எந்த இதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. நன்னூல்ல தான் இந்த பாடல் வரி இருக்கு. ஆங்கில சொல்லிக்கு நேரான தமிழ் சொல். இது புக் பேக்ல பின்னாடி ஒரு லெசன் முடிஞ்சோடனே எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ ஸ்டோம் அப்படின்னா ஸ்டோம்னா புயல். டொர்னடோ அப்படின்னா சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. வேர்ல்ட் அப்படின்னா சுழல் காற்று. புயல்.
பொருந்தாத இணை எழுதுக. மில்லட்ஸ்னா சிறுதானியம், ஹெர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் மொழி, இதெல்லாமே நமக்கு தெரியும். பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட் தானே வரும். இங்க வேற ஏதோ கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் தப்பு. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல் கேட்டிருக்காங்க. வேர் சொல் நிறுத்து அப்படின்றதுதான் கரெக்டா வரும். நிறுத்தல் அப்படின்றது என்ன சொல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல்லா இருக்கு. மயங்கிய என்ற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இந்த மயங்கிய அப்படின்றது பெயர் எச்சம். மயங்கிய அப்படின்ற வார்த்தை பெயர் எச்சமா இருக்கு. அதோட வேர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க மயங்கு. சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. அரு ஆர் பின்னாடி வந்துச்சுன்னா அதுதான் வினையாளனையும் பெயர். சோ இந்த இடத்துல சூழ்வார் அப்படின்னு வந்திருக்கா, இதுதான் வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நட என்ற வேர்ச்சொல்லி தொழில் பெயரை கேட்டிருக்காங்க. நட அப்படின்றது வேர்ச்சொல், நடத்தல் அழித்தல் இது ரெண்டும் வந்தா தொழில் பெயர். நடந்து அப்படின்னு வந்திருக்கா, இது வினை. நடந்த பெயரச்சம், நடந்து வினையச்சம். நடத்தல் அப்படின்னா தொழில் பெயர், அழித்தல். சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து தொடரினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. தொழில் பெயர் அழித்தல் வந்தா தொழில் பெயர் சொன்னா படித்தல். ஆப்ஷன் சி. மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறிக. இது கால பெயர். வினா தொடர் கேட்டவன் யார் கரெக்டா இருக்கு. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கட்டளை இடுற மாதிரி இருக்கு, கரெக்ட் தான். பொருத்தமானவற்றை தான் பொருத்தமானதான் கேட்டிருக்காங்க. சோ 2, 3 கரெக்ட். உணர்ச்சி தொடர் இவ்வளவு உயரமான மரமான்றது வரணும். பிறவினைனா பார்க்க வந்தான். தன்வினைனா பார்க்க வந்தேன் அப்படின்னு வரணும். பிறவினைனா பார்க்க வந்தான், இன்னொருத்தனை சொல்றனால பிறவினை அப்படின்னு வரும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. பந்து உருண்டது. சோ பந்து அதுவாதான் உருண்டுச்சு. சோ தன்வினை வாக்கியம். பந்தை உருட்டினான் அப்படின்ற இடத்துல வந்துச்சுன்னா அது பிறவினை வாக்கியம்.
உருட்டினான். இன்னொருத்தனை சொல்றோம், அதனால இந்த ஒன்னாவது பிறவினை. பயின்றான், அவனேதான் பயின்றான், அது வந்து தன்வினையில வரும். பயிற்றுவித்தான், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கான், அதுவும் பிறவினையில தான் வரும். ஆடினாள் அப்படின்றது தானா ஆடுனாங்க. இப்ப நான் ஆடினா, ஆட வைத்தாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிறவினைன்னு அப்படின்னு வரும். இங்க பிறவினை சொல் மட்டும் கேட்டிருக்காங்க. 1, 3 தான் கரெக்ட். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது என்ன வகை வாக்கியம்? நமக்கு ஒரு செய்தியா புக்ல தான் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படிச்சுதான். சோ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படின்ற செய்தியை நம்ம புக் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அது செய்தினை வாக்கியம். செவன்த் புக்ல ஒரு துணைப்பாடம் இருக்கும், அதுல கொடுத்திருப்பாங்க இந்த பழமொழி, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, அதாவது கவலையே இல்லாம எனக்கு என்னன்னு இருக்கிறது. பழமொழியை நிறைவு செய்யணும். குடல் வந்து கூழு கழுவுது, கொண்டை பூவு கழுவுதான். இதெல்லாம் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன். இதுவும் பாக்ஸ் கண்டென்ட். அந்த லைப்ரரி வச்சு ஒரு லெசன் இருக்கும், அண்ணா லைப்ரரி, அதுல கொடுத்துருப்பாங்க. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்ற வரி கூறியவர் திருவிக தான். இவர் தான் அந்த வரியை சொல்லியிருப்பாரு. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது. தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றினவங்க முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அதுக்கு துணை நின்றவங்க மூவலூர் ராமாமிர்தம். வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. குறுமிடத்துதவா உவர் நிலமென நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. இதுல படிக்காத பெண்கள் கலர் நிலம் போன்றவங்க அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதி தாசன் சொல்லியிருப்பாரு. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்று சொன்னவர் ஔவையார். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு
அப்படின்னு சொல்லியிருப்பவங்க ஔவையார் சொல்லியிருப்பாங்க. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? ஒப்பாரி. நெக்ஸ்ட் பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா டி. ஜானகிராமன். சக்கர வாகனம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லாசா ராமாமிர்தம். திரிபுரம்னா அழகிரி சாமி. சிவப்பு ரிக்ஷா ஜானகி. இது புதினங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா தான் படிக்கணும். சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவரின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆத்தோல் பறையை முழக்குவர். கரெக்ட். புறப்பொருள் வெண்பா மாலை இலக்கணத்துல இலக்கணம் தான் கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. ஆமா, இப்ப வரைக்கும் இருக்கு. விலங்கு தோளில் செய்து பலாமர பட்டையால் கட்டப்படும் கருவி திண்ணிலை. ஆக்சுவலா இது பலாமரத்துல செஞ்சு விலங்கு தோளால கட்டியிருப்பாங்க. மாத்தி கொடுத்திருக்காங்க. பறையை பாண்டில் எனவும் அழைப்பர். பாண்டில் அப்படின்னு சொல்லி பறை அழைக்க மாட்டாங்க. ஜாலரா அப்படின்னு சொல்லி ஒரு சிங்சாங் மாதிரி இருக்கும்ல, அததான் பாண்டில் என்று அழைப்பார்கள். சோ 3, 4 இதுல தப்பு. சரியானது 1, 2. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பிக்கு கடிதம் எழுதினார் மூவா.